அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் அப்கமிங் 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் இன்னும் 5G லான்ச் ஆகலை. 5G மேபி அடுத்த வருஷம் தான் இந்தியாவில் அவைலபிளாக இருக்கும். பட் இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் வந்து பேக் டு பேக் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. மிட் ரேஞ்சாக இருக்கட்டும், அப்பர் மிட் ரேஞ்சாக இருக்கட்டும், ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லா வெரைட்டிலையும் உங்களுக்கு இப்போ 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் அப்கமிங் 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒருவேளை 5G ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அப்கமிங் 5G ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒப்போவுடைய A74. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இது குளோபலாக லான்ச் ஆன அதே ஸ்மார்ட் ஃபோன் தான். அவுட்லுக் எல்லாம் அதே மாதிரி தான். ரியர் சைடில் வந்து உங்களுக்கு குவாட் கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து கார்னரில் பஞ்ச் ஹோலோட கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் Xiaomi 8 மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 480 சிப் செட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணுறாங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல், 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், சூப்பர் அமோலெட் பேனல். இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒப்போவுடைய A74 ஏப்ரல் 20th அன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக விவோவுடைய சப் பிராண்ட் ஐக்கூ கீழேயும் 2 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகுது. ஸோ இது விவோ ஐக்கூ 7 சீரிஸ். ஸோ இந்த சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. ஒன்று ஐக்கூ 7, இன்னொன்று ஐக்கூ 7 லெஜண்ட். ஸோ ஐக்கூ 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன ஐக்கூ நியோ 5 இதை தான் வந்து ரீபிராண்ட் பண்ணி இவங்க இந்தியாவில் கொண்டு வராங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 870 கொடுக்குறாங்க. கேமரா செக்மெண்ட் 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சலோட 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 4400 mAh பேட்டரி, குவிக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அப்ராக்சிமேட்டாக 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே ஐக்கூ 7 லெஜண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான். சூப்பர் அமோலெட் பேனல். இது ஸ்னாப்ட்ராகன் 888 இந்த சிப் செட்டில் கொடுக்குறாங்க. இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்ராக்சிமேட்டாக 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக அப்கமிங் 5G ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது விவோ எஸ். விவோவுடைய பாப்புலரான வி சீரீஸில் விவோ V21 இதோட டீசர்ஸ் வந்து ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 27th அன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் மலேசியாவில் லான்ச் ஆகுது. இந்தியாவில் இன்னும் அஃபிஷியல் லான்ச் டேட் இவங்க ரிவீல் பண்ணல. பட் இந்த மாதம் கடைசிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ விவோ V21 இந்தியாவில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணுறாங்க. 5G மட்டும் இல்லை, கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டி 800 இல்லைனா 820 இந்த சிப் செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம். அதே கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் 44 மெகா பிக்சல், ரெண்டுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் விவோவுடைய V21 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது அப்கமிங் 5G ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற கன்ஃபார்ம் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய M சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி M42 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஏப்ரல் 20th அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் டீசரும் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ M சீரீஸ் அப்படிங்கிறதுனால பிக் பேட்டரி மேபி 5000 இல்லைனா 6000 mAh நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 750G இந்த சிப் செட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா, ரியர் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் மாடியூலில் அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட சாம்சங் இது சிப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த டேக்லைன் கீழே தான் கொண்டு வராங்க. சிப்பஸ்ட் 5G அப்படின்னு சொல்லும்போது இது சாம்சங் லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோனில் சிப்பஸ்ட் 5G. மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணால் இது காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் சாம்சங்குடைய லைன் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A சீரீஸ்லலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். M சீரீஸில் ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் கன்ஃபார்ம் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய 8 5G உடைய டீசரும் இந்தியாவில் ரிவீல் ஆயிடுச்சு. இது இந்தியாவில் ஏப்ரல் 22nd அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த டேக்லைன் கீழே தான் கொண்டு வராங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 700 ஒரு புது சிப் செட்டில் கொண்டு வராங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 90 ஹெர்ட்ஸ் LCD பேனலோட வரலாம் அப்படின்னு தெரியுது. 48 இல்லைனா 64 மெகா பிக்சலோட கூடவே 5000 mAh பேட்டரியோட இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மியுடைய 8 சீரீஸில் ஏப்ரல் 22nd அன்னைக்கு. ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் இந்தியாவில் ஏப்ரல் 23rd அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த சீரீஸில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. 3மே 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆல்ரெடி சைனாவில் ரெட்மி K40 இந்த சீரீஸ் கீழே லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான் ரீபிராண்ட் ஆகி இந்தியாவில் லான்ச் ஆகுது. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi 11X. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ பிராண்டு கீழே குளோபலாக லான்ச் ஆச்சு. இந்தியாவில் இது Mi 11X இந்த பேரில் 5G ஸ்மார்ட் ஃபோனாக ஸ்னாப்ட்ராகன் 870 இவங்க லான்ச் பண்ணுறாங்க.
கூடவே AMOLED பேனல் 120Hz refresh rate 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்ராக்சிமேட்டாக 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது கூடவே Mi 11 அல்ட்ரா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் டிஸ்பிளே, அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் யூஸ்வல் டிஸ்பிளே இருக்குது, அதுக்கப்புறம் ரியர் சைடில் கேமரா மாடலில் ஒரு சின்ன டிஸ்பிளேவோட லான்ச் ஆகுது. ஸோ அதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட். இது ஸ்னாப் ட்ராகன் 888 கொடுக்குறாங்க. 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 4600 mAh பேட்டரி, 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்ராக்சிமேட்டாக 70,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, போக்கோ பிராண்டு கீழே இந்தியாவில் ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது, போக்கோ M3 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் குளோபலாக லான்ச் ஆன ரெட்மி நோட் 10 5G தான் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. இது மீடியாடெக் டைமென்சிட்டி 700 ரியல்மி 8 5G என்ன சிப்செட்டோ அதே சிப்செட்டில் தான் லான்ச் பண்ணுறாங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 90Hz refresh rate, IPS LCD பேனலோட வருது, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஏப்ரல் எண்ட் இல்லைனா மே ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ரியல்மியுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனும் மே கடைசிக்குள்ளே இந்தியாவில் எதிர்பார்க்கலாம், ரியல்மி GT சீரிஸ். ஸோ இதில் வந்து ரியல்மி GT அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், ஸ்னாப் ட்ராகன் 888 சூப்பர் AMOLED பேனல், 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு நல்ல அவுட்லுக்கோட ரியல்மியுடைய GTயும் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் நெக்ஸ்ட் மந்த் கடைசிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது அப்கமிங் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது மோட்டோரோலாவுடைய G100s. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி வந்து குளோபலாக நிறைய இடங்கள்ல லான்ச் ஆயிடுச்சு. இந்தியாவில் இப்போ வரைக்கும் இதோட லான்ச் டேட் கன்ஃபார்ம் பண்ணல, பட் மேக்குள்ளே இதை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகன் 870 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 16 மெகா பிக்சல் டுவல் செல்ஃபி கேமராவோட 5000 mAh பேட்டரியோட அஃபோர்டபுள் ப்ரைஸில் குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் என்ன ப்ரைஸிங் கொண்டு வராங்க. ஸோ மோட்டோரோலா தரப்புலேருந்து மோட்டோ G100 5G ஸ்மார்ட் ஃபோனும் மே கடைசிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்கமிங் 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் என்னென்னு பார்த்தோம். இதில் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து கன்ஃபார்ம் லான்ச்சஸ் தான், 2 ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் நம்ம மே கடைசிக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஃபேவரட் என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.